சார் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் சல்மா. ஸ்டார்ட் பண்ணுவோமா? பண்ணுவோம் சார். சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். மத்தாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் ஆகட்டும். குட் ஈவினிங் அம்சானா. என்னடா பிள்ளைல எனக்கு சரியான தலை வருத்தம். ஏன்னா இன்னைக்கு ஜிம்ல வச்சு ஜிம்ல கம்பி இதை 2 தடவை, ஒரு தடவை அடிபட்டா பரவாயில்ல, 2 தடவையும் நான் பார்க்காம ஒரே இடத்துல டங்குன்னு அடிபட்டு. ஸோ இந்த மூளையெல்லாம் குழம்பில அடிபட்டு இல்லை, தலை மட்டும் நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் வலியாவே கிடக்கு. சரியா? ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன். என்ன பிள்ளை திங்கக்கிழமை ஸ்கூல் இல்லையா? ஜோலி தான் என்ன? உங்களோட என்ன வாழ்க்கடா? உமாமா வலைக்கும் அஸ்ஸலாம். இங்கால பார்த்தாடி வங்கால பார்த்தாடி திரும்பி பார்த்தாடி வங்கால பார்த்தாடி வேணா உங்களோட வாழ்க்கை. உங்களுக்கு மட்டும்தான் என்னையா நீங்க வந்தீங்க, கொரோனாக்கு லீவு, திரும்ப எல்லாத்துக்கும் லீவு. உங்களுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் பொது விடுமுறை. என்ன விடுமுறை? பொது விடுமுறை. சரியா? தரானு தானே? தரா முடியல. பொது விடுமுறை எல்லாம் தராங்க. சோ நம்ம கிராஃப்ல இப்ப என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி எத்தனை கிராஃப் क्वेश्चंस பார்த்துட்டோம்? எத்தனை கிராஃப் क्वेश्चन பார்த்துட்டோம்? கதைங்கிறேன்டா. 3 இல்லன்னா 4 சார். 3 இல்லன்னா 4. அதான்டா 3 இல்லன்னா 4. ஒழுங்கா கவுண்ட் 4 சார். 4 சார் 3 நல்ல தெளிவா பார்த்தோமா இல்லாட்டி அரைக்குறையா பார்த்தோமா? கரப்பாம்பூச்சி, பறக்கிற கரப்பாம்பூச்சியா இருந்தாதான் பிரச்சனை. பறக்கிற கரப்பாம்பூச்சி பேர் என்ன உங்களுக்கு? ஆமா பிள்ளைகளுக்கு பறக்கிற கரப்பாம்பூச்சி தான். பாஞ்சி கிஞ்சி வராம இல்லை கேமரா பண்ணிக்கும் போது. என்ன பிள்ளைகள் பறக்கிற கரப்பாம்பூச்சின்னா உங்களுக்கு பயம் இருக்கா? இல்ல சார். பார்த்தா தானே தெரியும் அது பயமா இல்லையான்னு சொல்லி. சும்மா இருக்க. என்னடா அதுக்கெல்லாம் பயப்படுறதான்னு கேட்டேன். அதுக்கெல்லாமா சார்? வேற என்னத்துக்கு பயப்படுவீங்க? அல்லாஹ்க்கு மட்டும். பைக் கொண்டு வந்து ஃபாஸ்டா வந்தா தெரியும் உங்களோட பயத்தை. சும்மா அவனோட உட்டன் சும்மா அந்த இது சொல்றது பந்தாக்கள் போடவே தானே பந்தா கதைகள் இருக்கேன். பூமர் நீங்க ரியல் பூமர். சரியா? அதான் தவளை. அடுத்து தேரை தெரியுமா? தேரை பாத்திருக்கியா? தேரை தான் நம்ம நார்மலா ஜம்படி போறது தானே? இல்ல சார். இல்ல தவளை சார். தேர அப்பு. தேரை அப்போ எப்படி என்ன செய்யும்? கொப்புன்னு வந்து பாஞ்சிடும். வந்தா பயப்படாம இருப்பியா? ஏதாவது பாம்புக்கு பயப்பட்டா பரவாயில்ல சார், இதுக்கெல்லாம் பயப்படுறதா சார்? தம்பி எந்த ஊர்? ரஹ்மான் எந்த ஊர்? புத்தளம். புத்தளத்துல எங்க? ஏத்தால. அது வந்து வில்லேஜ் ஏரியாவா ஒரு வந்து பெரிய டவுனா? வில்லேஜ் மாதிரி தான். நீ காட்டுக்குள்ள எல்லாம் இருக்கவும் பாக்குறானே. நீ பாம்பை கண்டு பயப்படுறது இருக்கு. டவுனுக்குள்ள வீட்டுல இங்க எங்களுக்கு கரப்பாம்பூச்சு என்ன பிள்ளை பாம்பு மாறிதான் இருக்கிற இடத்தை பொறுத்தான். இனி விளைஞ்சிக்கிறாரு உனக்கு கண்டு கண்டு பழக்கம். சின்ன பிள்ளைய வைக்கும்போது பெரிய விஷயமா இல்லடா. இப்ப அந்த திடுக்கிட்டு வந்துட்டுன்னு சொன்னா அந்த இதுமா நம்ம வேற என்னமோ யோசனை நினைப்போம். பயம்டா பயந்து அந்த பயம் இல்ல, கடிச்சு தின்றுண்ட பயம்லாம் இல்ல. சின்ன வயசுல நாங்க சின்ன வயசுல வெட்டுக்கிளி இருக்கு தெரியுமா? வெட்டுக்கிளி பாத்துருக்கீங்களா? வெட்டுக்கிளி வெட்டுக்கிளினா இப்ப சரியான குறைவு தானே காண்றது. அங்க காணுவீங்க அப்படித்தானே? ஆனா எங்க முதல்ல எங்க வீட்டுக்கு பின்னாடி ஸ்கூல்ல எல்லாம் என்ன செய்யறது? வெட்டுக்கிளி பிடிக்கிற எல்லாரும் பெரிய வெட்டுக்கிளி பிடிக்கிறவன் தான் அதுல பெரியா. சரியா? அப்ப
அப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்ப வெட்டுக்கிளியே இல்லை. வெட்டுக்கிளியே கண்டாலே இப்ப ஏதோ ஒரு பயம் கையில தொட்டா எதுவும் வந்துட்டு நம்ம கைக்கு அப்படின்னு. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனையாவது வேலையை நான் செஞ்சுட்டு சொன்னேன்? 21, 18, 19. நஸ்ரின், நீ ஒரு நம்பர் ஆட் பண்ணாதான் இப்ப கடைசி ஆட் பண்ணது உங்களுக்கு. அது யாரு நம்பர்? என்னோட சேவ் லைன். சஹலா சார். என்ன பேர்? சஹலா. சஹலா. சஹலான்னு எந்த ஒரு பிள்ளை படிக்குதா? சஹலான்னு யாரும் வந்தீங்களாம்மா? சஹலாவா? நான் அந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணேன். அந்த நம்பர் என்கிட்ட இருக்காது. ஒருக்கா யாரோட கேட்டுட்டு உங்களுக்கு அனுப்பு. சரி சரி. அது 10ஆம் ஆண்டு தானே? இல்ல இல்ல, நான் கேட்டது எதுண்டா நஸ்ரின், நீ கடைசியா ஒரு நம்பரோட ஆட் பண்ணிக்கா பாரு. 274 கடைசி நம்பர். அது யாரு? 274 கடைசி நம்பர். நதா இஃப்திகார் யார் வந்தீங்களா? நதா இஃப்திகார். நதா இஃப்திகார் இப்படி வந்த அனுப்பி பேசுங்க. சொன்னாங்க. விளையாடல அவங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வரேன்னு சொன்னாங்க. இந்த வீக் வந்தா என்ன புள்ள படிச்சு பாஸ் ஆயிருமா? அவங்க எங்கேயோ ட்ரிப் போயிட்டிருக்கிறாங்க. ஒன்டே ஸ்கூலா? அடி வா. இது உனக்கு ஸ்கூல்ல மான மரியாதை இல்லாம சரிதானே? எப்பான்னு பார்த்தேன். எந்தில நம்பர் சேவ் இல்லை. 20 சர்வா ஒன்டே ஸ்கூலா? ஸ்கூல்ல கொஞ்சம் நெஞ்ச மானம் மரியாதை இல்லாம பரவாயில்ல. அப்படியெல்லாம் செஞ்சிருவாங்க. சரி, இப்ப நம்ம என்ன எத்தனை கேள்வி செய்யும்? டக்குன்னு சொல்லுங்களேன். 3 கேள்வி போட்டேன். டக்குன்னு செய்யும். 18 செய்வோம். 18. முதலாவது எது கஷ்டமா கண்ணுக்கு தெரியுதோ அதை நான் செய்யணும் தானே? அதனோட ஆர்வம் இருக்கும். 18 அவனே சமன்பாடு தந்திக்கான். நமக்கு கஷ்டமா? நமக்கு கஷ்டமா இல்ல. அப்ப அவன் என்ன இருக்கான்? மைனஸ் போட்டு x மைனஸ் 2 முழுவதின் வர்க்கம். அங்கே என்னது? பிளஸ் 4. என்ன விஷயம் அப்படின்னா பிள்ளைகள், நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் போட்டேன் தானே? அந்த எக்ஸ்பிளனேஷன் ரெக்கார்டிங் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது விளங்காது. ஸோ புதுசா ஜாயின் பண்ணாங்க, ஜஸ்ட் அவதானிங்க. விளங்காட்டி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் 2 ரெக்கார்டிங் தான். சரியா? கேட்க சொல்றது எத்தனை ரெக்கார்டிங்? 2 ரெக்கார்டிங் தான். 2 நாள் தானே கிளாஸ் நடந்தது. 2 நாள் தானே இது படிச்சேன் உங்களுக்கு. அந்த ரெக்கார்டிங் ஒரு முறை பார்த்தா தான் விளங்கும் இது என்ன விஷயம் அப்படின்னு. சரி, இப்ப இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். முதலாவது கொஸ்டின், இது என்ன கிராஃப்? என்ன கிராஃப்? உயர்வு. அடுத்த விஷயம், இங்கு பாத்திமா அஸ்ரா அன்மியூட் பண்ணுங்க கொஞ்சம். அஸ்ரா, பாத்திமா அஸ்ரா எங்கடா? பாத்திமா அஸ்ரா அன்மியூட் பண்ணி கதாமா. இல்லாட்டி மார்க்ஸ் எல்லாம் கூடாதுமா. சொன்னா கேளுங்க. கேட்கறீங்க இல்ல. ஒன்றே இல்லை. இன்னொரு கிழமையால விளங்குமா இல்லையா? இன்னொரு கிழமையான மாதிரி தான் ரிசல்ட்ஸ் வரும். ஓடுது இன்னொரு கிழமை 1.5 கிழமையான வந்த பிறகு அதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோசனம் ஐயா இல்லதானே? அஸ்ரா கேக்குதா இல்லையா? அஸ்ரா அஸ்ரா மன்னார் தான். மன்னார் அஸ்ரா கூப்பிட்டா எங்கம்மா போனா? கூப்பிட்டா கைக்கிறேன் இல்லையா? கவரேஜ் ப்ராப்ளம்ல பொய் சொல்லாதே, பொய் சொல்லாதே அஸ்ரா. சரி, எல்லாரும் உருட்டுறாங்கன்னு நீ உருட்டியா? சரி, என்ன கேள்வி அப்படின்னா, இத வச்சுக்கொண்டு இந்த வரைபட சமச்சீரத்தின் சமன்பாட்டை சொல்லுவாங்க. பாத்திமா அஸ்ரா தான் சொல்லணும். வேற யாரும் இல்லை. வேற உங்களோட பாத்திமா அஸ்ரா தான் கூப்பிடுவேன்.
இதை வச்சுக்கொண்டே சொல்லணும். சமச்சீரத்தின் சமன்பாடு என்ன? அஸ்ரா மைக் ஓப்பன் பண்ணக்கூடாது, தெரியும் தானே? டெய்லி கிளாஸ் முடிய நோட்ஸ் அனுப்புறீங்க நமக்குள்ள? இல்ல சார். எத்தனை மார்க்ஸ்? இல்ல. மார்க்ஸ் என்ன? 55. அடுத்த 45 போறதுக்கு ஆசையா? தெளிவா சொல்றேன். படிப்பிக்கிற விஷயத்த நான் வச்சுக்கணும். அடுத்தது அக்கீலா. இதுல சமச்சீரத்தின் சமன்பாடு என்ன? சமச்சீரத்தின் சமன்பாடு உனக்கு y சமன்டா வருது. அந்த அக்கீலா தானே? அந்த அக்கீலா தானே? சொல்லு. நீ போயிட்டு சொன்னது என்ன? 2 நாள் ரெக்கார்டிங் பார்த்துட்டு எழுதுனியா? என்ன எழுதுனா? என்ன எழுதுனது சொல்றீங்க? எது சமச்சீரத்தின் சமன்பாடா வருது? அக்கீலா, நேத்து நோட்ஸ் ஓ, தாங்க எழுதுற நோட்ஸ் இதானா? ஓ, நீங்க எழுதுற நோட்ஸ் இதான். தமிழ்ல சில பிள்ளை எல்லாம் குறிச்சு வச்சுக்கிறாங்க. தமிழ்ல சில பிள்ளைகள்லாம் குறிச்சு வைக்குது. அந்த குறிச்சு வைக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் மார்க்ஸ் வந்து கூட வருது. அக்கீலா, ரைஜா, உன்னோட வீட்டு நிலைமை தெரியும் தானே? உனக்கு வீட்டு சூழ்நிலை தெரியும் தானே? தெரியுமா? இல்லாட்டி சொல்லலையாண்ணா? தெரியும். உனக்கு மட்டும் இல்ல, உன்னோட ஃப்ரெண்ட் தெரியும், தெரியுமா? இன்னொரு உதாரணமா தான் சொன்னேன். உதாரணமா சொல்லித்தான் ரிமூவ் பண்ண கிளாஸ். பாவம் இதுதான் நான் பண்ணேன். சரியா? நீ மறுபடியும் படிக்கிற விதம் இன்னைக்கு அவ்வளவுதான். நீ எழுதிக்க நோட்ஸா பார்க்கவே அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தமிழ்ல சொல்றேன். நீ என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? அந்த போர்ட்ல இருக்கிறது அப்படியே அச்சு பிசாம அப்படியே பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு நான் மார்க்ஸ் சொல்லணும் நான் சொன்னேன். இல்ல. சஹா, அன்மியூட் பண்ணு. சஹா. ஓ சார். சமச்சீரத்தின் சமன்பாடு என்ன? இதுல x சமன் 2. என்ன வரும்? x சமன் 2. x சமன் 2. நீ நோட் பண்ணது அந்த பிள்ளைக்கு அனுப்புனியா போட்டோவை? இல்ல. சரியா? ஒரு ஃப்ரெண்டா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்டா சஹா? நீ படிக்க வலிக்கிறது முக்கியம் இல்ல, நீ அவளுக்கும் சொல்லி கொடுத்துருக்கணும். அதான் உண்மையான ஃப்ரெண்ட். நீ பொய்யான ஃப்ரெண்ட். நான் சொல்றேன். வாய பொத்திக்கிட்டு. சரியா? நீ உண்மையிலேயே அவளுக்கு பொய்யான ஃப்ரெண்ட் தான். நீ அவளோட படிப்பை கெடுக்கக்கூடிய ஃப்ரெண்ட் தான். அவளோட படிப்பை கெடுக்கக்கூடிய ஃப்ரெண்ட். இங்கேயே 2 பேர் இருக்காங்க, ஆயிஷா, ஹம்ரா, நஃபான் 2 பேர். அவங்க 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு உதாரணம். நட்புன்னு சொன்னா தோளுக்கு மேல கை போட்டுக்கிட்டு ஸ்டேட்டஸ்ல போடுறதுக்கு பேர் நட்பு இல்ல. இல்ல. விளையாச்சா? நட்புன்றது அது இல்ல. அக்கீலா, மைக் ஆன் பண்ணி வை. நீ படிச்சு கிடைக்கிற வள்ளலுக்கு மைக்கை வரி ஓபன் பண்ற. உனக்கு அங்க கஷ்டப்பட்டுட்டியாவோ, பிள்ளைகள் எப்படி வளர்க்க 2 பெரிய கஷ்டப்பட்டுட்டியாவோ, நீ ஆனா ஒரு இதே இல்லை நாளைக்கு ஆக்கியதா இப்ப கஷ்டம் உனக்கு விளங்குதே இல்லையா? உமா கஷ்டத்தை காட்டுறாம இருக்கா அவனுக்கு இப்படி இருக்கும். இப்ப கஷ்டம் தெரியுது நினைக்கிறாங்க. தெரியுதானே? உனக்கு தெரியுமா அக்கிலோட விட கஷ்டம் இருக்குது. அப்படியே என்ன செஞ்சிருக்கணும்? நீ படிக்க வலிக்கிறான் அந்த விஷயம் செய்யறா அப்படின்னா நீ விளங்குன விஷயத்த அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அவளுக்கு ஒண்ணுமே விளங்காட்டி நீ அவளுக்கு விளங்கப்படுத்திருக்கணும். ஒரு உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா. நீ பொய்யான ஃப்ரெண்ட். இதான் உண்மை.
ஓ சார். நீ ஒரு பொய்யான ஃப்ரெண்ட் தான். நீ அந்த பிள்ளையோட மார்க்ஸ் 25 மார்க், உனக்கு 40, 50ல இருந்து நீ 40 ஆயிருக்கா. உங்க 2 பேருக்கும் இதே இல்ல, புத்தியே இல்ல. ரைட்டா? இதான் சொல்லிட்டேன். ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்னா நீ என்ன செய்யறதுக்கு அப்புறம் நான் எழுதுறதா அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த பிள்ளையை நீ விளங்கப்படுத்தின விஷயம் அவ வந்து உனக்கு விளங்கப்படுத்த. அதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அகிலா வந்து அடுத்த டைம்ல வந்து மார்க்ஸ் வந்து 40க்கு மேல எடுக்காட்டி சகா நீயும் சேர்ந்து நின்றுடும். சரி சார். ஏன்னா நீ ஃபெயிலியர் ஆயிட்டா. நீ ஸ்கூல்ல போய் சகாவோட என்னது அகிலாவை கை எப்படி திரியற இல்லையா, திரியறதானே 2 பேரும். ஓ சார். வீட்டுல வந்து நான் சாய்க்கிறேன் என்ன மாதிரி காட்டிக்கொண்டு 2 பேரும் தான் சொல்றேன். பிள்ளைகள் உதாரணத்துக்கு தான் காட்டி சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும், உன்ட்ட அந்த ஃப்ரெண்ட இல்லாம இல்லாட்டி அந்த ஃப்ரெண்டோட சேர்ந்து நீயும் என்ன செய். எல்லாருக்கும் சொல்றது, எல்லாருக்கும் சொன்னது, எல்லாருக்கும் பேருக்கு நான் இந்த பாய்ஸ் எல்லாரும் சொல்றேன். பாய்ஸ் உன்னோடய சேர்ந்து தெரியவா ஒருத்தன், சரி அவன் படிச்சுட்டு போயிருவான். நீ கடைசியா கடையிலையும் குறைனுக்கு போறேன்னு சொல்லி அங்கேயும் இந்த காலையும் முடிச்சுதான் தெரியும். புரியுதா சொல்றது எல்லாருக்கும்? நான் கடைசியா சொல்ற விஷயம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. சும்மா தேவையெல்லாம் பேச வைக்கிறாங்க. சாதாரண விட கேட்டா சொல்றேன். அடுத்து இதுக்கு என்ன வரும்? சமச்சீரச்சி சமன்பாடு சொல்லுங்க பிள்ளை, பார்த்தோன்னே சொல்லுங்க. எதிர்குறியில போடுவீங்க. சமச்சீரச்சி சமன்பாடுல எக்ஸ் சமன் போடும். எக்ஸ் சமன் எத்தனை வரும் சக? உயர்வு கிராஃப். அப்ப உயர்வு புள்ளி என்னவா இருக்கும்? y சமன் 4. அது உயர்வு புள்ளியே. உயர்வு புள்ளி என்ன அந்த இடத்துல? சஹா 4. அப்ப விளங்குதா பிள்ளை? அப்ப நான் சொல்லித்தர விஷயத்த படிச்சிருந்தீங்க அப்படின்னா சொல்லலாம் தானே. நான் புதுசா அவங்கள்ட்ட ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்கல தானே. இங்க ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்கல இல்ல தானே? ஏன்னா நேற்று சொல்லியிருந்த விஷயத்த அதுவும் என்ன பிள்ளைக்கு சொல்லுவாங்க, கிளி பிள்ளையா, கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னது. சரி, அதெல்லாம் பேச வைக்காதீங்க பிள்ளைகள். எனக்கே பேசுறது விருப்பம் இல்லை. நீ தலையெல்லாம் இடிக்கிறா, என்ன பேச வைக்காதீங்கடா. எனக்கே பேசுறதுல இப்ப வர இன்ட்ரெஸ்ட் வருது. இல்ல பேசாமலே விடுவோமான்லாம் பாக்குறேன். அதுதான் இப்படி செஞ்சுட்டு வந்து நிக்கிறீங்க. நான்லாம் பெருமைப்படுறேன் பிள்ளைகள். நல்ல வேலை அன்னைக்கு ஃப்ரெண்டே இல்லாம வந்ததால ஓரளவுக்கு இப்படி வந்து நிக்கிறேன். சரியா? ஃப்ரெண்ட்ஸே இல்லாம வந்ததால கொஞ்சம் மன வருத்தம் தான், ஒழுங்கான ஃப்ரெண்ட் இல்லைன்னு. பட் இருந்தாலும் ஒரு வகையில அதுவும் என்னது பெட்டர் தான். இன்னைக்கு சரிதான், நான் நல்லா தானே இருக்கேன், பிரச்சனை இல்லை தானே. நீங்க டிகிரி ஒன்று இருக்கு, கிளாஸ் செய்ய எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தேவையான ஃபிட்னஸை வச்சு கொடுக்குறேன், எல்லாருக்கும் சொல்றேன். கதையை நான் சொன்னா மதிக்கிற மாதிரி அந்த விஷயம் இருக்கு. அப்போ ஓகே தானே. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க அவசியம் ஒன்றும் இல்லை தானே. கொஞ்சம் தெரிவு செய்யும்போது கவனமா பார்த்து தெரிவு செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற நல்லது தான், பட் தெளிவை கொஞ்சம் பார்த்து தெரிவு செய்யுங்க. -1 0 1 2 3 4 5 அங்கால எத்தனை சயாரா சயவா உள்ளது? மேலுள்ள கல்லிலாம் சயாரா இல்ல சயாஞ்சா விட்டுருக்கு. யார் மைக் டவுன்ல கிடக்கு? அனுஜ் ஃபவுசர். இதுல பிளாங்க். அப்ப இதுல என்ன வரும்? பார்த்தோன்னே போடலாம். எத்தனை? 3. ஒரே ஆர்டருக்கு தான் வரும். எல்லாமே படிச்சு தந்துட்டேன். நான் எதுவுமே புதுசா செய்யல. சரியா? இருந்தாலும் இது எப்படி காணுன்னு வரும். எப்படி முதலாக என்ன கேட்கிறான்? எக்ஸ் சமன் 1 உள்ள போது y-ன் பெறுவது. அப்ப எப்படி காணும்? இது எப்படி காணும்? எப்படி காண்றது? எக்ஸ் சமன் 1 ஆகும் போது y எவ்வளவு எப்படி காணும்? சமன்பாடு போட்டு சமன்பாட்டுல x-க்கான பெறுமதி என்ன செய்யணும்? y சமன் மைனஸ் போட்டுட்டு x க்கு பதிலா எத்தனை போடுவீங்க?
ஒன்று கழித்தல் 2 முழுவதையும் வர்க்கம் சக 4 4 மைனஸ் 1 ல இருந்து 2 போனா -1 மைனஸ் வர்க்கம் சக 4 எடா -1 வர்க்கம் என்னது -1 வர்க்கம் +1 +1 இங்க சய 1 பெருக்கும்போது திரும்ப -1 சக 4 -1 என்ன +3 y சமன் சக 3 சரிதானே y சமன் 3 கண்டோம் அத நான் ஈஸியா உங்களுக்கு சொன்னேன் இந்த சென்டர் பாயிண்ட் விட்டு எல்லாமே கடைசில இருந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆயிட்டே வரும் சரியா இத வச்சு கூட பார்க்கலாம் அடுத்து செய்வோமா அடுத்து கிராஃப்க்கு என்ன சொல்லிருக்குள்ளே x அச்சின் படியே 10 சிறிய பிரிவுகளை ஓர் அலகுகளாகவும் y அச்சில 10 சிறிய பிரிவை ஓர் அலகாகவும் எடுக்கலாம் அப்ப இது புரியுது தானே சரி இவ்வளவு செஞ்சுட்டா எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும் 1 மார்க்ஸ் ஒன்று கிடைக்கும் சரிதானே இப்ப அடுத்து கிராஃப் வரைய போறோம் சோ கிராஃப் வரைகிறதுல நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் வழியா பாருங்க வையில எத்தனைல இருந்து எத்தனை வரைக்கும் தேவை வையில சக 4ல இருந்து சய 5 வரைக்கும் அதே போல எக்ஸ்ல எவ்வளவு வரைக்கும் தேவை சய 1 ல இருந்து அப்படின்னு சொன்னா எனக்கு வையச்சு அடிக்கும் போது இங்கால பக்கம் அடிக்கிறது பெட்டரா அங்கால பக்கம் அடிக்கிறது பெட்டரா அதாவது எந்த பக்கம் மைனஸ்ல குறைவானது மைனஸ்ல நீங்க சய 1 தான் வேணும் அதே மாதிரி எக்ஸ் அச்சு அடிக்கும் போது வையில எதுக்குள்ள அடிப்பேன் நடுவுக்குள்ள அடிச்சா ஓகே தானே பெரிய டிஃபரெண்ட் இல்லை சகலனாலும் சயலாக்கும் தானே இப்ப நான் அடிக்கும் போது எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படியும் அதே மாதிரி இதுவும் அடிக்கணும் ஓகே கீழே மட்டும் கொஞ்சம் வளர்த்து இது என்னாச்சு எக்ஸ் அச்சு இது சொல்றேன் இங்க எத்தனை வரைக்கும் தேவை 5 வரைக்கும் வேணுமா 1 2 3 4 5 இங்க சய 1 சய 2 சய 3 சய 4 சய 5 சய 1 சோ இந்த மெத்தட் நீங்க பிடிச்ச பிறகு உங்களுக்கு கிராஃப்க்கு இருக்கும்போது ஓகே ஆയിരിக்கா எதுவும் பிரச்சனைகள் வருதா கிராஃப்ல அடிப்படை சண்டைகள் ஏதாவது இல்லையே ஓகே வருதா என்ன சல்மா கீர்னா தானே நூறா கீர்னா தானே பிரச்சனை வருது என்ன இல்ல சார் கீர்ணும் இல்ல சார் நான் நூறா செஞ்சு பார்த்துட்டு வா நீ செஞ்சு பாத்தியா உண்மையை சொல்ல செஞ்சு பாத்தியா உண்மையா செஞ்சிரேன் அல்லாஹியா வல்லாஹியா ஆயிஷா ஹம்ரா செஞ்சியா ஓ செஞ்சேன் நஃபா எங்க வந்துச்சா ஓ வந்தீப்பா சார் கேள்வி சாப்பிட்டியா எங்க நஃபாட்ட தப்பா ஓ சாப்பிட்டியா இன்னும் இல்ல நிமிஷம் கேட்கல எப்ப சாப்பிட்ட என்ன சாப்பிட்டு சரி ரெண்டும் கேர்ள்ஸ் இதுல வந்து எக்ஸ் வந்து எத்தனை ஆயிக்கும் போது சய 1 ஆயிக்கும் போது y எத்தனையா மைனஸ் முதல்ல சொல்லுங்க இது என்ன அட்டவணை ஆள்கூறுகளுக்கான அட்டவணை அப்ப இதுல இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ் வையும் என்னது ஆள்கூறு அடுத்தது 0,0 இந்த புள்ளிக்கு இன்னொரு பேர் என்ன 0,0 இன்னொரு பேர் உற்பத்தி புள்ளி எதுசனா சோமா இருக்கு எதுசனா எந்த ஊர் எதுசனா புத்தனம் புத்தனத்துல எங்க எதுசனா தில்லையடி எக்ஸ் வந்து 1 y வந்து 3
எனக்கு புத்தகத்துல தில்லி அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு கோலம் ஒன்று இருக்கு தானே, என்ன பேரு அம்மார் கோலம். அம்மார் கோலம் தானே கல்யாண கோலம் இருக்கு. பழைய காலத்துல தானே ஒன்று. அடுத்து 2000 எத்தனையா? 4. அடுத்து 3000 திரும்பியும் 3000, 4000 போது 4 0, 5000 போது -5. முதல்ல எந்த பாட்டை கேட்கணும்? அடுத்த கிராஃப் எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் பார்ப்போம்? எப்பயுமே இடது டு வலது. கிராஃப் எப்பயுமே இடதுல இருந்து வலது பார்ப்போம். அதே மாதிரி அடுத்த விஷயம், கிராஃப்ல முதலாவது எதை வரைவோம்? என்னத்தை வரையும்? திரும்புற பக்கம். வளைவத்தான் முதலாவது. இங்க பக்கம் உள்ளது கொஞ்சம் லேட்டாகி தான் வரும். லேட் கமர்ஸ். நீங்க கிளாஸுக்கு வந்து இந்த கிராஃபை நீட்டணுமா நீட்டக்கூடாதா? ஏன்னா இதுல நமக்கு ஒரு முடிவு தரல. இந்த கிராஃப் அப்படியே போய் கொண்டிருக்கணும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏன்னு சொல்லியிருக்கேன். நான் இப்ப கொஞ்ச நாளா பிள்ளைகள் அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டேன் தெரியுமா? என்னன்னு சொன்னா, இந்த பிள்ளைகள் வந்து சில ஒருத்தம் வந்து ஒரு விஷயம் கேட்டான், நான் வந்து சொல்றதை கூட நிப்பாடிட்டேன் தெரியுமா? என்ன தெரியுமா? சொல்லையா? ஒருத்தன் வந்து கேட்டான், சார் எனக்கு வெயிட் லாஸ் ரெசிபி எல்லாம் இல்ல, வெயிட் லாஸுக்கு என்ன சொல்லுவான்? டயட் பிளான் ஒன்று சொல்லுங்கன்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன் அவன்கிட்ட, நைட்ல ஒரு 5 இடியப்பம் சாப்பிடணும். 5 இடியப்பம் போதும் தானே? அப்படி சாப்பிட்டா மெலிஞ்செல்லாம் தானே? என்ன பண்ணுது? 5 இடியப்பம் மாதிரி இரவுல சாப்பிட்டா ஓகே தானே? இல்ல நான் சொல்றேன், சும்மா 5 இடியப்பம் நம்ம சாப்பிடுற இடத்துல 5 இடியப்பம் சாப்பிட்டா ஓகே தானே? அவன் என்ன தெரியுமா கேட்டான்? சாப்பாட்டுக்கு முன்னுக்கு சார் இல்லாட்டி சாப்பாட்டுக்கு பரவாயில்ல. அப்ப நான் இதுக்கு என்ன பதில் சொல்றேன்? இதுக்கப்புறம் நான் ஏதாவது கழிக்கிறேன் அவன்கிட்ட. ஏலா சார், அதெல்லாம் சாப்பாட்டுக்கு தரோம். நான் மருந்து வரடா தரோனிக்கு. சரியா? எல்லாம் 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 லூசா தான் இருக்குன்னு. வாரது போறது எல்லாம். சரி, அடுத்து இவ்வளவு செஞ்சுட்டு எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும்? 4. இவ்வளவு செஞ்சு முடிச்சா நான் பைக்கா வந்தியா? பைக்கியா? இதுல 3 மார்க்ஸ் கொடுத்தாங்க தானே? அவங்க வீட்டை யார கூப்பிடுறாங்க, அதை கழிச்சிட்டு வா. சரியா? பார்ப்போம். இல்ல சார், பாஸ்போர்ட்டுக்கு போட்டோ எடுக்க. ஒன்னையா? சார் எங்க போறா? எடுத்து வைக்க போறது என்ன பாஸ்போர்ட்? எங்க எந்த நாட்டுக்கு போறா? கட்டார். போயிட்டு வரும்போது சாக்லேட் கொண்டா. சரி சரி, நீ மைக்கோ பண்ணா சும்மா கூப்பிட. ஓகே பிள்ளை, சோ இவ்வளவு செஞ்சுட்டா அட்லீஸ்ட் இவ்வளவு செய்ய தெரியுதானே உங்களுக்கு? அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல சார், இல்ல 4 மார்க்ஸ் வருது. ஓகே, 10க்கு 4 அடிக்கல. 5க்கு எத்தனை வரும்? 2. அடுத்த ஒரு மார்க்ஸ் எடுக்க போறோம். அடுத்த ஒரு மார்க்ஸ் பி பார்ட்ல 3வதுன்னு போட்டிருக்கேன். சரியா? நான் 3வதுலயே போறேன். சார்பின் உயர்வு பெருமானம். நான் எப்பயுமே சொன்னேன், இந்த சமன்பாட்டை என்ன செஞ்சுக்கணும்? இந்த சமன்பாட்டை எதுல குறிச்சிருப்பீங்க? கிராஃப் ஷீட்ல குறிப்பீங்க. அதே மாதிரி திரும்ப புள்ளியே எதுக்கும் குறிச்சு வைங்க. திரும்ப புள்ளி என்ன? திரும்ப புள்ளி ஆள்கூறு என்ன? 2,4. ஆள்கூறு. இந்த ஆள்கூறுல எக்ஸுக்கு வர்றது யாரு? சமச்சீரச்சின் சமன்பாடு. அப்படியே எக்ஸுக்கு வந்து பாருங்க, திரும்ப புள்ளியில இருந்து எக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2. அப்ப சமச்சீரச்சின் சமன்பாடு 2. அப்ப இந்த 4 என்னது? திரும்பட்புள்ளி. வேற என்ன பெயர்கள் அவர் அழைக்கப்படுவார்? உயர்வு பெருமானம். திரும்பல் பெருமானம். அப்ப இந்த இடத்துல என்ன? உயர்வு பெருமானம் யாரு? சார்புனா யாரு? கிராஃப்.
சார்புடா வையச்சா சார்புனா கிராஃப் சரியா சரி என்ன வந்திருக்குது கூட எத்தனை சக 4 4 அடுத்தது 4வது क्वेश्चन இந்த சமன்பாட்டை என்ன செய்யலாம் பிள்ளைகள் y சமன் ax வர்க்கம் plus bx plus c என்ற வடிவத்துக்கு மாற்றி a இன் மற்றும் b இன் பெருமானங்களை காணலாம் காணுவோமா ஓகே சார் சார் என்னன்னா சாப்பாடு சார் என்னது சார் அந்த சக நாளுக்கு எக்ஸாம் நடுவோடி இல்லையா ஏமா இது வந்துமா இதானே உயர்வு புள்ளி உயர்வு பெருமானம்னா இதுல பாக்குறீங்க பை அளவுரு தானே ஓ சமச்சீரத்தின் சமன்பாடு என்று கேள்வி கேட்கிறான் கேள்வியில 2 டைப்லாம் கொஸ்டின் கேட்கிறான் சமச்சீரத்தின் சமன்பாடுனா கட்டாயம் என்ன வரும் அந்த இடத்துல சமன் போடணும் அப்ப எக்ஸ் சமன் எத்தனைன்னு போடுறோம் அதுல எத்தனை வந்து 2 சமன்பாடு கேட்டது சமன்பாடு இங்க கேட்டது உயர்வு பெருமானம் என்னது இந்த கிராஃப்ல உயர்வாக உள்ள புள்ளியில அந்த உயர்வாக இருக்கிற புள்ளினா அது திரும்புற புள்ளி இருக்கு அந்த இடத்துல அந்த புள்ளி அதுல பையால் போருக்கு என்ன பெருமதி அது சகனாது அவ்வளவு புரியுது இப்ப என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இதை விரிச்செழுதும் முதலாவது புள்ளி இருக்கிறது எப்படி விரிச்செழுதலாம் சொல்லுங்க நான் y சமன் போடுறேன் மைனஸ் அப்படியே வச்சு கொள்றேன் சரியா மைனஸ் அப்படியே வச்சுக்கொண்டு அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற எப்படி சொல்லுங்க அப்ப எப்படி வச்சு எழுதுறது x வர்க்கம் சக 4 ஒருக்கா சொன்னீங்கன்னா இதுக்கப்புறம் பிறகு எப்பயுமே யூஸ் ஆகிற மாதிரி சொல்லுங்க முதலாவது ஆள்ற வர்க்கம் முதலாவது ஆள்ற முழுவதின் வர்க்கம் அப்படின்னா x இன் வர்க்கம் முதலாவது ஆள்ற முழுவதின் வர்க்கம் எழுதின பிறகு குறி நடுவுல இருக்கிற குறி என்ன குறிங்க சய போட்டு ரெண்டையும் பெருக்கணும் ரெண்டையும் பெருக்கி ரெண்டால பெருக்கணும் x ஐ ரெண்டையும் பெருக்கினா 2x 2x 4x அங்கால கடைசியா இருக்கிற முழுவதும் வர்க்கம் முழுவதின் வர்க்கம் ரெண்டின் வர்க்கம் எத்தனை 4 பிராக்கெட் பண்ணி போட்டு பேலன்ஸ் ஆகல என்ன சக 4 இந்த சயவால் எல்லாத்தையும் பெருக்குங்க சயவால் எல்லாத்தையும் பெருக்குனா என்ன வரும் இது சயவாயிரும் நான் இங்கால தொடர்ந்து எழுதுறேன் இங்கால எக்ஸுக்கு சய வந்துடும் சய எக்ஸ் வரைக்கும் சயவால் எவ்வளவு பெருக்குனா சக 4x சய இங்க சய 4 இங்க சக 4 என்ன செஞ்சிடும் வெட்டுப்பற்று சோ லாஸ்டா நம்மட்ட என்ன வந்திருக்கும் சய எக்ஸ் வர்க்கம் சக 4x என்ன சமன் y சமன் y சமன் என்ன வந்து கடைசியா மைனஸ் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 4x அவன் கேட்டது ஏக்கும் பிக்கும் பதிலா அந்த இடத்துல என்ன வருதுன்றதுதான் ஏக்கும் பிக்கும் பதிலா வட்டவர் இன்கம் இந்த பிளேஸ்ல என்ன வருதுன்னு சொல்லுங்க அப்போ ஏக்கு பதிலா -1 பிக்கு பதிலா சக 4 அவ்வளவுதான் அப்ப சோ நம்ம இவ்வளவு செஞ்சா எத்தனை கிடைச்சிக்கும் திங்க் அபவுட் நல்லா திங்க் பண்ணி பாருங்க 1 2 3 4 3 5 5 2 7 மார்க்ஸ் வந்து இப்ப உங்களுக்கு மார்க்ஸ் இதை பார்த்துக்கொண்டு உங்களுக்கு கணிச்சு ஏறுதா மார்க்ஸ் கிடைக்கிறதோட குடிபடுதா கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா அடுத்த மாசம் வந்து என்ன ஸ்டார்ட் ஆக போகுது சொல்ல மறந்தேன் 11ஆம் ஆண்டாக்கள் இந்த செப்டம்பர் ஃபீஸ் செப்டம்பர் ஃபீஸ் டேட்டை தான் கட்டி முடிக்கிறீங்க அது பரவாயில்ல இனி அக்டோபருக்கு வந்து இதுல உங்க ப்ரொஜெக்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுங்க 20ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 20 என்ன நாள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சண்டே சார் சண்டேவா
அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் 26 கேக்குதா பேசுறது? போட் எதுவும் ஸ்ட்ரக் ஆகுது இல்ல தானே? கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுச்சு. சார் ஸ்ட்ரக் ஆனது. இருங்க வர ஒரு நிமிஷம். ரிசோர்சஸ் லோடு காட்டுது என்ன ரீசன்? இப்போ ஓகேயா? ஸ்ட்ரக் ஆகுச்சா இப்ப? இல்ல சார் இப்போ ஓகே. சோ உங்களுக்கு வந்து அக்டோபர் 26 வந்து உங்களுக்கு சரியாக ஒபிஷியலாக வியாழக்கிழமை என்ன ஸ்டார்ட் ஆகும்? ஃபைனல் ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட நண்பர் நண்பிகளுக்கு போயிட்டு இதை இன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. அவர் 0 லெவல்ல இருந்தாலும் என்னண்டு 0 லெவல்ல இருந்தாலும் பிரச்சனை வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. அவர் போகும்போது அவரை என்ன லெவல்ல விடுவோம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த முறை வர ரிசல்ட்ஸ்ல மூலம் உங்களுக்கு ப்ரூவ் காட்டுவோம். சரியா? வந்திருந்த ரிசல்ட்ஸ் அது கிடையாது. அவ்வளவு நாள் லேட் ஆகுது. வந்துடும். அதுல ஃபீஸ் இன்க்ரிமெண்ட் ஏன் அப்படின்னு சொன்னா ஃபைனல் ப்ரொஜெக்ட்டுக்கே அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்ட்ல வந்து எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபைனல் ப்ரொஜெக்ட் மட்டுமே கிழமையில 12 மணி தேர்தலுக்கு தான் நடக்கும். அதாவது உங்களுக்கு நான் மணித்தியாலம் பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதோட சேர்த்து உங்களுக்கு என்னென்ன சொல்லித்தரேன்னு சொன்னது? என்னென்ன சொன்னது? சயின்ஸை பத்தி சொன்னேன். பட் அதுக்கு நீங்க இன்னுமே எனக்கு ஒரு டைம் ஒன்று சொல்லல. உங்களுக்கு ஒவ்வொரு டைம்ல எல்லா படத்துல கிளாஸ் யார் அது ஷாமில்ன்றது மைக் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது? சரியா? சரி போமா அடுத்த கேள்விக்கு. இந்த கேள்வி கடைசியா வர்ற கேள்வி அதோட அடுத்த டைப்ல வந்தீங்க. என்ன டைப் அப்படின்னா ஒரு விஷயமும் இல்லை, ஈஸி தான். நான் சொல்றதை மட்டும் அப்படியே செய்யுங்க. எக்ஸ் வர்க்கம் -4 = 0. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி நான் சொன்னது இந்த சமன் 0 சொல்லி இந்த கடைசி கேள்வி வர்றது எங்க இருந்து எடுப்பாங்க? எப்பயுமே ஒன்று எதுல இருந்து எடுத்துப்பாங்க? இந்த வடிவுல வர சமன்பாடுல இருந்து எடுப்பாங்க. இல்லாட்டி எங்க இருந்து எடுத்துப்பாங்க? தரப்படுற சமன்பாடுல இருந்து எடுப்பாங்க. இப்ப இந்த சமன்பாடுல இருந்து எடுத்த மாதிரி தானே இருக்கு. என்ன கேள்வி கேட்டிருக்கான்? வாசிங்க கேள்வியே. இதுக்கு பிறகு என்ன வருது கேள்வியில? இதுக்கு பிறகு என்ன வருது கேள்வி? சமன்பாட்டின் தீர்வு அப்படின்றது என்ன? தீர்வா என்ன கிடைக்கும் சொன்ன? மூலகங்கள். மூலங்கள் கிடைக்கும். எத்தனை மூலங்கள் கிடைக்கும் எப்பயுமே? இதுக்கு 2 கிடைக்கும். சரிதானே? இது இப்படித்தான் தந்திருக்கான். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா இவரை மாறி மாத்தணும். இவருக்கு என்ன இருக்கு முன்னாடி? இவருக்கு என்ன? அப்ப இவரை சமனுக்கு அங்கால கொண்டு போவோம். அதே மாதிரி இங்க சகனாலே இங்க என்ன இருக்கு? சமனுக்கு அங்கால கொண்டுட்டு போவோம். அப்ப கொண்டுட்டு போனா அவங்களுக்கு லாஸ்டா என்ன வந்திருக்கு அப்படின்னா இங்கால பக்கம் 0 போட்டு அங்கால என்ன எழுதுவோம்? -x-2 முழுவதின் வர்க்கம் சக. இப்ப அவங்க தந்த சமன்பாடு வந்துட்டா இல்லையா? அவங்க தந்தது எடுத்துட்டோமா இல்லையா? அவங்க தந்ததுல என்ன இன்னைக்கு? அவங்க தந்ததுல 0. நம்ம அந்த கேள்வி கடைசியா 0. அப்ப வைக்கு பதிலா தான் என்னன்னு சொல்ல வராங்க இந்த இடத்துல? 0 ஆகும்போது நீங்க சமன்பாடு வேற ஒன்றும் இல்லை. இதுல இருக்கிறது அப்படியே அந்த பக்கம் கொண்டு வந்து எழுதிருக்கு. சரியா? எப்படி
இதுல இருக்கிற எல்லாத்தையும் நாங்களும் கொண்டு வந்து எழுதுறேன் அவ்வளவு விஷயம் சரியா அப்ப y வந்து என்னவா இருக்கு அந்த இடத்துல பூஜ்ஜியமா இருக்கு அப்ப y பூஜ்ஜியம் இப்ப கேள்வி என்னன்னு மறுபடி சொல்லுங்க இந்த கேள்விய y பூஜ்ஜியமாகும் போது தீர்வே எழுதுங்க இல்லாட்டி மூலங்கள் எழுதுங்க இதை எப்படி இப்படியும் கேட்கலாம் y பூஜ்ஜியமாக எந்த அச்சு நீ கோட் அடிச்சீங்கன்னா எப்படி போகும் இதுவும் சொல்லி தந்தேன் என்னோட வரும் y சமன் 0 இந்த ரெண்டு புள்ளியில என்னென்ன பெருமதி இருக்கு சொல்லுங்க பாப்போம் x க்கு என்னென்ன பெருமதி 0 அதே போல 4 இதுதான் என்னது அந்த தீர்வுகள் தீர்வுகள் ரெண்டு ஓகேயா விட வந்துட்டா பூஜ்ஜியம் போடாம விட்டுங்க பிள்ளையாது ஏமா ரெண்டு விட வரும்போது 0 போடாட்டி விடாதானே இல்ல சார் சரியா எல்லாருக்கும் ஓகே இதை செஞ்சு முடிச்சு ஏன்னா 100 இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல என்ன கண்ணூர் கொஞ்சம் குறைஞ்சிக்கு போல ஸ்ரீலங்கன் பேன் கேக் தெரியுமா உங்களுக்கு ஸ்ரீலங்கன் பேன் கேக் இலங்கையில பேன் கேக் என்னன்னு தெரியுமா இல்ல சார் தெரியாது விலைங்க இல்ல பேன் கேக் தெரியாதா இப்ப சிங்கள சைட்ல எல்லாம் போனீங்கன்னா பேன் கேக் சொல்லுங்க அந்த இப்ப நம்மளோட சுருட்டாப்பம் வேற உங்களே அதே பேர் தானே அப்படிதானே சொல்றேன் அப்ப உங்களுக்கு ஸ்ரீலங்கன் டோனட் தெரியுமா உளுந்து வடையா ஸ்ரீலங்கன் டோனட் உண்மையே தெரியாதா உளுந்தோட தெரியா சார் தெரியும் சார் யாருக்கு தெரியும் தெரியும் சார் எனக்கு தெரியும் சார் சொல்லி மாற என்ன பேர் எங்கட ஊர்ல டோனட் தான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஜோக் இருக்குதாங்க நீங்க உங்க செவத்துல எங்க வெளியில ஜோக்க சொல்லி அதை அப்படியே ஆணி எடுத்து வச்சுக்கோ வழியால என் அக்கிலா தெரியுமா தயிரோட தெரியுமா நான் செல்ல பார்த்தேன் எல்லாம் பாத்தீங்க நான் சொல்லல தயிரோட தானே இப்படி ஸ்ரீலங்கன் டோனட் சரிதான் சொல்றது பிள்ளையா சரி அந்த டோனட் இனிப்பா தானே இருக்கும் இந்த டோனட் எப்படி இருக்கும் இதுவும் இனிப்பாதை சோ இதை நான் அழிக்கியா போட்டோ எடுத்துட்டு ஆமாம் சார் சரி சார் சரியான பலவர்த்தமா இருக்கு அடுத்த எத்தனையா செய்யும் கொஞ்சம் கழிச்சு கழிச்சு செய்யறோம் எனக்கு கொஞ்சம் சரியான பலவர்த்தமா இருக்கு சும்மா அதையே பார்த்துட்டு தரையெல்லாம் இருக்கு அடுத்த எத்தனையா செய்யும் 19 நான் நினைக்கிறதுக்கு 21 உங்களுக்கு கஷ்டம் இல்லை அப்படித்தானே செஞ்சுட்டு வந்தா தானே என்ன 100 அவங்களோட மிஸ்ஸாக்கு என்ன நினைச்சான் ஏதோ இதான் மைக் போன் பண்ண இல்லாதான் மைக் வேலை செய்யாதான் அப்படி இப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் பேச வேண்டாம் ஓ வேற என்ன தெரியா எனக்கு தெரிஞ்ச பிள்ளை எல்லாம் திங்கக்கிழமை காலையில மண்ணாலேருந்து வலிக்கிட்டா பெட்டரா இருக்குன்னு தோணுது இந்நேரத்துக்குள்ள கொழும்புக்கு போயிடலாம் எத்தனை மணிக்கு ரிசல்ட்ஸ் அறிவிப்பாங்க அந்த இது ரிசல்ட்ஸ் திங்கள் பின்னேரம் தானே இல்லையா எப்படி ரிசல்ட்ஸ் அறிவிச்சா கொண்டாட்டம் என்னது அப்படித்தான் போல
திங்கள் காலையில மண்ணாலையும் வருது. ஏன்னா திங்கள் வந்து பொது விடுமுறை போட்டா யூனிவர்சிட்டி இருக்குமா? சந்தோஷம். ஓகே, ஸோ வந்து அடுத்த கிலோ போமா? சரி, இல்லை நான் இதோட முடிக்கிறேன். சரியா, தலை இருக்குது. அடுத்த கேள்வி அடுத்த கிளாஸ்ல செஞ்சுட்டு அதோட எக்ஸ்ட்ரா அந்த விஷயத்தையும் படித்தா முடியும். எத்தனையாவது? 19வது. இந்த வடிவம் நீங்க எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? 5 x into 4 minus x அங்கால சக 2. இந்த சமன்பாடை வாசிங்க. இந்த சமன்பாட்டை உங்களோட வாயால் வாசிங்க. யார் வாசிக்கிறேன்? ஹனூத் ஃபௌசர் அன்மிட் பண்ணுங்க. ஹனூத் ஃபௌசர். சொல்லுங்க சார். இங்க வாசிங்கம்மா. புள்ளையோட பேர் என்னது? வைஷமா பேர் என்ன சொல்லுங்க. ஆ பேர் என்னது? ஹனூத். ஹனூத். ஹனூத் நான் பிள்ளையாவை கூப்பிட்டேன். இல்லையா? சரியா தான் கூப்பிட்டீங்க. வாசிங்க. சமன்பாடு வாசி. சமன்பாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொல்லி வாசிக்கணும். வை சமன் சொல்றீங்க. வை வந்து சமனா இருக்கி யாருக்கு? எக்ஸுக்கு. எக்ஸுக்கா? எக்ஸுக்கு இல்ல y சமன் x into 4 minus x plus 2. இப்படி வாசிக்க கூட யாருக்கு வாசிக்க தெரியும்? தெளிவா வாசிங்கன்னா அழகா செய்வீங்க. கேள்வி புரிஞ்சு கொண்டுதான் செய்யணும். ஹப்ஷா 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 வந்துதா? வந்தீங்க தானே ஹப்ஷா? ஹிமாஷா 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 பயப்படாதீங்க, அன்மியூட் பண்ணுங்க. உங்களால நான் கடிச்சு போதேன். ஹிமாஷா எந்த ஸ்கூல்? நாகவில். ஆயிஷா கூட்டாளியா நீ? அவங்களோட ஸ்கூலா? இல்ல சார். நாகவில்ல வேற ஸ்கூலா? இல்ல, சஹா அகிலாட ஸ்கூல். ஆயிஷா வந்து வேற ஸ்கூலா? இல்ல சார், அந்த ஸ்கூல் தான். அதோட வேற கிளாஸ்ன்றது அப்படி சொல்லுதா? ஓ, அப்படித்தான் சார். நல்ல விஷயம். சரி, இதை வாசிக்கமா இருக்கா? இதை வாசிச்சா கேள்வி விடணும். அவ்வளோ யாருக்கு வாசிக்க தெரியும்? ஹிமாஷா யோசிச்சுட்டு இருக்கு. ஹிமாஷா புதுஷா? ஓ சார். டெய்லி வாங்க, இல்லாட்டி கிளாஸ் என்ன நடக்குதே வழங்காது. இது யாருக்கு வாசிக்க தெரியும்? ஒழுங்கா வாசிக்கும். வாசிக்கிறேன் சார். வாசிக்கும். y சமன் x முழுவதின் அடைப்பு 4 x சக 2. இல்ல, வாசிக்கிறது அப்படின்னா தெளிவா விளக்கத்தோட வாசிக்கும். நஃபா வாசிக்கிறீங்களா? என்ன சார்? இதை தெளிவா வாசிக்கணும். வாசிக்கும் போதே எனக்கு என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். நான் வாசிக்கணும். நான் வாசிக்குவேன் சார். வாசி. y சமன் 4 x x பெருக்குது சக 2.
ஏன்னா நீ நடுவுல என்ன உனக்கு செய்வினை வச்சு ஜம்ப் பண்ணி அங்க போயிட்டு வரா மடியா பாருங்க போய் வைன்னு சொல்றாள் வை சமன். ஏன்னா கிராஃப் எப்பயும் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? கிராஃப் எப்பயும் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? graph சார் என்னன்னு ஸ்டார்ட் பண்ணும்? எப்பயுமே வை சமன் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்ன்னு சொல்றால் 4 கழித்தல் எக்ஸோட பெருக்கப்பட்டு வாரதோட என்னத்தை கூட்டணுமா? இப்படி சொல்றது உங்களுக்கு கஷ்டம் தான். இப்படித்தான் சொல்ல யோசிக்க. அப்படித்தான் 100 இல்ல 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 உங்களோட உருட்டு உருட்டு. எக்ஸுக்கு வைக்கு பெருமை சொல்லுவோம். எக்ஸுக்கு என்னது? -1ல இருந்து +5 மட்டும். பிளஸ். அதே மாதிரி வையில -3ல இருந்து இங்க -3 2 2 அடுத்து 5 5 6 5 ஓ சார். ஓ சார். ஓ சார் இப்படி வந்துச்சுன்னே எழுதுறேன் நான் பிரச்சனை இல்லை. என்னமோ நான் சொல்லியிருக்கேன் எனக்கு கீழே எக்ஸின் பெருமாள் அது பிற வாசிப்பு சரியா கீழே கீழே செய்யணும். எத்தனையா இருக்கும் போது எக்ஸ் வந்து 2 இருக்கும் போது 2 ஆயிக்கும்போது என்ன பெருமையை காணணும்? பைய காணணும். வை சமன் எக்ஸுக்கு மேல எத்தனை போடுறீங்க? 2. 4ல இருந்து 2 கழிச்சு அங்கால சார் 4ல இருந்து 2 போனா 2 2 2 2 4 4 4 அவனா வைக்கு வந்து இந்த பெருமை சரிதானே? ஓகே. சோ இந்த क्वेश्चन தெரிஞ்சிட்டா எத்தனை மார்க்ஸ் வரும்? பெரிய வசமான கேள்வி உண்டு. 1 மார்க்ஸ். அட்லீஸ்ட் ஒண்ணுமே தெரியாட்டி இதையாவது செஞ்சுட்டுதான். ஃபாத்திமா அம்னா. ஃபாத்திமா அம்னான்றது யாரு? கண்டியா? சரி சரி. மேலுள்ள ஓகே இதுல என்னமோ சொல்லி பிள்ளைகள் அதை வாசிப்போம். மேலுள்ள ஆள்கூற்று தளத்தில் பொருத்தமான நேர்கோட்டை வரைவதன் மூலம் வையின் பெருமானம் எக்ஸின் பெருமானத்தை விட 2 அலகுகள் குறைவாக பெருமானம் உள்ள மேலுள்ள வரைவில் அமைத்து புள்ளியொன்றில் என்ன அர்த்தம்? என்ன சொல்லி இருக்கான்? எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுச்சா? வைட பெருமானம் எக்ஸ்ட பெருமானத்தை 2 குறை வைக்கணுமா? சரி. அப்படின்னா நம்ம 10 எடுத்தோம்னா இதுக்கு எத்தனை எடுக்கட்டான்? 12. 8. 8. அப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு நமக்கு இடம் போதாமல வரும் இல்லை? இடம் போதும். சரியாத்தான் சார். இது ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு பேப்பர்ல நடத்திப்பாங்க அந்த கேள்வியை. சரியா? இடம் போதும் தான் நமக்கு. எக்ஸ்ல எத்தனை வரைக்கும் தேவை? எக்ஸ்ல -1ல இருந்து 5 -3ல இருந்து 6 வரைக்கும் இப்ப வரையும் போது உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் எக்ஸாக்ட் எங்க செய்வோம்? கீழே நோக்கி தான் அடிப்போம். சரிதானே? அப்ப நான் கோடம் வர அதே மாதிரி எக்ஸாக்ட் நான் எப்படி அடிக்கிறேன்? போதும் தானே? கீழே கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறது. என்ன பண்ண டிகிரி செய்யறதானே? இங்க எக்ஸ்ல எத்தனை வரைக்கும்? 5 வரைக்கும் வேணுமா? அங்கால எக்ஸ் இதுல எத்தனை வரைக்கும் வேணும்? சைல பைக்கு சய 1 சய 2 சய 3. இங்க எக்ஸுக்கு இங்க வையில் எத்தனை வரைக்கும் வேணுமா? 1 2 6 வரைக்கும்
4 5 சரிதானே? கிராஃப் கேட்டோம், கிராஃப்ல இதான் எழுதிட்டோம். அடுத்த என்ன கேட்டோம்? ஆள்கூறுகளை சயம் உண்டும். அடுத்த எத்தனை? சயம் 3. அடுத்தது 0 2. 0 2. அப்படின்னா எங்க வந்தீங்க? எக்ஸ்ல 0 y ல 2 அடுத்த எக்ஸ்ல 1 y ல எத்தனை? 5. 5 அதே மாதிரி எக்ஸ்ல 2 y ல எத்தனை? 6 அதே மாதிரி எக்ஸ்ல 3 y ல 5. 5 அதே போல எக்ஸ்ல 4 y ல 2 அடுத்த எக்ஸ்ல 5 y ல மைனஸ் சயம் 1 மேலே இருக்கிறத குறிங்க. கிராஃப் இதெல்லாம் இருந்துக்குமே பபாவுக்கு சொல்லி தர மாதிரி தேவை தானே? ஒழுங்கா வந்து அடுத்ததுக்கு 100 மட்டும். சரியா? இது ஓகே. கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு போடுது. இருங்க போஸ்டல் ரிசல்ட்ஸா? ஓகே, அடுத்தது போமா. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? கிராஃபும் கிரீட்டா எத்தனை மார்க்ஸ் கிடைச்சிக்கும்? 4. கிராஃப் எப்பயும் எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் போகும்? இடதுல இருந்து வலது வரை. இடதுல இருந்து வலது போகும். அடுத்து சார்பு அப்படின்னா என்னது? வரைவு. சார்பு சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கும்போது எந்த அச்சை பார்க்கணும்? இந்த கிராஃப் உங்களுக்கு பார்த்தா இதை கண்டுபிடிக்க எழுதா? இது வந்து உயர்வு கிராஃப் பார்த்தா ஏல சார் கண்டுபிடிக்கலாம். சின்ன யோசிச்சு பாரு. 100 இங்க வா, 100 இங்க வா. சார் எக்ஸால சும்மா உள்ள பெருக்கு இருக்கா? 4x. இந்த எக்ஸ் உள்ள பெருக்குனா சய எக்ஸ் வர்க்கம். அப்ப எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு என்ன வருது? சயவர். அப்ப அது என்ன கிராஃபா இருந்துக்கணும்? உயர்வு கிராஃப். சரிதானே? உங்களுக்கு தெரியாது அப்படின்றாலும் பிரச்சனை இல்லை. இதுல எழுதும்போது சின்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதுல உயர்வு புள்ளி வேற என்ன படி சொல்லலாம்? உயர்வு திரும்பட் புள்ளி ஆள்கூறு என்னன்னு சொல்லுங்க? 2,6. 2,6 2 அப்படின்றது என்ன இந்த இடத்துல? சமன்பாடு. 6 அப்படின்றது திரும்பட் புள்ளி. இல்லாட்டி உயர்வு புள்ளி. இது வந்து சமச்சீரத்தின் சமன்பாடு. இது வந்து திரும்பட் புள்ளி இல்லாட்டி உயர்வு புள்ளி இல்லாட்டி உயர்வு பெருமானம். கேள்வி என்ன கேட்டிருந்தான் அப்படின்னா, கேள்வி என்ன கேட்டிருந்தான்? 3வது மேலுள்ள சார்பை இப்படி எழுதலாம். எப்படி? இப்படி தந்த நம்ம பயப்படணுமா? அச்சாப்பிள்ளை சொல்லுங்க, பயப்படணுமா? இல்ல. எழுதி என்ன செய்ய வேண்டாம்? ஏயையும் பியையும் எழுதி காட்டலாம். முதலாவது நம்ம இதை எழுதுறதுக்கு போ. நான் சொன்ன பயப்படாதீங்க, சும்மா எழுதுங்க. முதலாவது என்ன போடுவோம்? பை. இவர் எழுதணும்னா யார் வேணும் கட்டாயம்? சமன்பாடு பைல வருது அப்படி ஒரு வேறு பெருமானம். வைய போட்டுட்டு சமனை போட்ட பிறகு இது என்ன கிராஃப்? உயர்வு. மைனஸ் போட்டுட்டு பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. மைனஸ் போட்டுட்டு பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ போட்டுட்டு எக்ஸோட யார் எப்பயும் சமன் வருவாரு?
சமச்சீரத்தின் சமன்பாடு சமச்சீரத்தின் சமன்பாடு x ஓட வரும். ஆனா சமச்சீரத்தின் சமன்பாடு நான் இதுல ஒண்ணு போடும்போது என்ன செய்வேன், இங்க இருக்கிற குறியில இருந்து எதிர்குறியில எதிர்கொள்ளியாக -2 2 அதுக்கப்புறம் முழுவதின் வர்க்கம் அங்கால வைக்கு என்ன பெருமதி, அதாவது திரும்ப புள்ளி உயர்வு பெருமானம் என்ன வரைக்கும் அதை அப்படியே போடணும். அங்க எத்தனை சஹரன் 6 அப்படிதான் போடுவோம். அதுக்கு குறியெல்லாம் பாக்குறது ஒன்றுமே இல்ல. என்ன செஞ்சிருக்காங்க, இந்த சகார தூக்கி முன்னாடி போட்டு எழுதிருக்காங்க. முன்னாடி போட்டு எழுதி எப்படி வந்திருக்கும், 6 கழித்தல் மிச்சமா இருக்காது அப்படியே வந்துடும். வாங்கிட்டா வாங்கிட்டா இது ஒரு முழு கோவை. இந்த கோவைக்கு குறி என்னது, கழித்தல். சரி இப்ப நான் எப்படி எழுதி கேட்டேனே, -3 சக 4 இப்படி எழுதுறத நான் இப்படி எழுதிக்கான தப்பான்னு பாருங்க. 4 கழித்தல் 3 2 ஒன்று தானே. அப்ப இந்த இடத்துல ஏக்கு பதிலா அவங்க என்ன போட்டிருக்காங்க, 6 பிக்கு பதிலா சரியா அந்த பின்ற இடத்துல என்ன வந்திருக்கின்றது பாருங்க. பில இடத்துல என்ன வந்திருக்கீங்க, 2 விளையாட விஷயம் விளையாட உங்களுக்கு எழுதுறத வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அழகா செய்யுங்க. நான் சொல்லிருந்த மாதிரி இந்த உதாரணங்கள்லாம் எழுதி தமிழால் எழுதி வைங்க எல்லா விஷயத்தையும். இவ்வளவு செஞ்ச எத்தனை கிடைச்சிக்கும், இந்த கொஸ்டின் கொஞ்சம் தான் கேட்டிருக்கு. அப்ப எத்தனை வந்து இதுக்கு 3 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. எத்தனை மார்க்ஸ், 3 மார்க். 3 மார்க்ஸ். அடுத்ததா ஐவி 4வது கொஸ்டின் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இன்னொரு சோக்கோட யூஸ் பண்ணி எழுதுறேன், நல்லா வரும்போது தெரியுது. என்ன அப்படின்னு அடுத்தது, எக்ஸ் வர்க்கம் -4x sin 2 = 0 மூலங்களை கொண்டு என்னத்தில பெருமதியை காணலாம், வர்க்கமூலம் 6 வர்க்கமூலம் 6 பெருமதியை காணலாம். இது கொஞ்சம் யோசிச்சா செய்யணும். என்ன செய்யணும், நம்மளும் யோசிச்சு செய்யணும். எக்ஸ் வர்க்கம் -4x sin 2 = 0. முதல்ல நமக்கு எங்கிருந்து கேட்பான்னு சொன்னேன், எங்க இருந்து கேட்பான், இந்த கடைசி கொஸ்டின் எப்பயுமே தரப்பட்ட இந்த ஈக்குவேஷன் கேட்டு ஒரு வர்க்கமூலம் 6 பெருமதியும் கேட்டிருக்கு. அப்ப இது இங்க இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. இந்த வர்க்கமூலம் எங்க இருந்து கேட்கப்பட்ட கேள்வி, இதுல இருந்து கேட்டு. சரியா, தண்ணியெல்லாம் ஓகே. சரியா, கொஞ்சம் காய வரும் விஷயம். பட் சொல்ற விஷயத்த எழுதிக்கும். முதலாவது ஸ்டெப்ல என்ன செய்யும்னா, இதை பெருக்கி ஒரு வடிவத்தை கொண்டு வரும். என்னென்ன இருக்கு, y இதை பெருக்குங்க எல்லாரும். எக்ஸாம்பிள்ல பெருக்குனா 4x அங்க மிச்சமா என்ன இருக்கும், சஹரன் சரிதானே. இப்ப நான் இதை என்ன செய்யறேன், ஒரு ஆர்டர் பண்ணி எழுதுறேன். ஆர்டர் பண்ணி எழுதுனா எப்படி வரும், y sin x வர்க்கம் சக 4x சஹ 2. இங்க தந்திருக்கதையும் அவன் தந்ததுக்கு என்ன டிஃபரண்ட், இங்க இருக்க எல்லாத்துக்கும் எதிர்குறியில. ஓகே நான் சொல்றது சகல இருக்கு, சக சய சய, இங்க சய சக சகன் இருக்கு. அப்ப நம்ம இது எல்லாத்தையும் என்ன செய்வோம், சைபருக்கு அங்கால கொண்டு போன என்ன வரும், இங்கால பிறகு இருக்கலாம் சைபராவி. இது என்னமா மாறும், திரும்பியும் சய எக்ஸ் வர்க்கம். அங்கால என்ன வரும், சக 4x. அங்க பேலன்ஸ் என்ன இருக்கும், சய 2. இது எல்லாத்தையும் என்ன செய்யறேன், சமனுக்கு அங்கால கொண்டு போயிட்டேன். அப்ப இப்ப இந்த சமன்பாடு இந்த சமன்பாடும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, வரைய சொல்லுங்க. இதுல இந்த சமன்பாடு பாக்குறதுக்கு எப்படி, சரி சமனா இருக்கா, சக 2 வராதா, இது 2 சமன்பாடு இப்ப சரியா சமனா இருக்கா. இங்க என்ன வந்திருக்கு,
பூஜ்ஜியம். அப்போ என்னன்னு சொல்ல வராங்க, y வந்து 0 சமம். எக்ஸுக்கான பெருமதியை வச்சுக்கொண்டு இப்ப பிள்ளைகள் எடுத்த உடனே செய்ய இயலாது. இத கண்டாதான் என்ன தெரியும், y பூஜ்ஜியமா இல்லையாண்ட சொல்றானா இல்லையான்னு தெரியும். இப்ப y பூஜ்ஜியமாகும் போது எக்ஸுக்கு வர்ற விடைகளை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், இந்த வர்க்க மூலமாருக்கான பெருமதியை காணலாம். இப்ப நமக்கு என்ன தேவை, இந்த சமன்பாடு தேவை. இப்ப இந்த சமன்பாடு எடுங்க, இந்த சமன்பாடு எடுப்புமா, இந்த சமன்பாடுல y வந்து 0 ஆகுனா, y வந்து 0 ஆகுனா பிரதிங்க 0 சமன் என்னோட வரும் 6 கழித்தல் அங்க என்னது பிராக்கெட்டுக்குள்ள x -2 முழுவதின் வர்க்கம். பழைய பதவிகளுக்கு பிள்ளை நான் தெளிவா சொன்னேன். எப்படி கேள்வியில முதலாவது பாட்டை செய்யறதுக்கு யார் வேணும், மேலே இருக்கிற இந்த சமன்பாடு. அடுத்த பாட்டா இருக்கிற வர்க்கம் மூலத்தை தீர்க்கணும் எப்பயுமே யார் தேவைன்னு சொன்னேன், இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாத்தினா தான் வர்க்கம் மூலத்தை தீர்க்கலாம். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன செய்யறோம், y 0 ஆக்குறாங்க, y 0 போட்டோம். இவர்தான் இப்ப சைவா இருக்காரு. இப்ப இவர் என்ன செய்யும், சமனுக்கு இங்க அளவு கொண்டு வரும். கொண்டு என்ன வந்துடும், x -2 முழுவதின் வர்க்கம் சமன் எத்தனை 6. இதை என்ன செஞ்சேன், சமனுக்கு எங்களை கொண்டு வந்துட்டேன், இங்க அளவு கொண்டு வந்துட்டேன். அப்ப இதுல எத்தனை வந்தீங்க, பேலன்ஸா 6. இதுல பேலன்ஸா வந்து நான் என்ன செய்யறேன், இதுக்கு கீழே எழுதுறேன், இதுக்கு கீழே எழுதுறேன். வர்க்கம் எங்களை பண்ண என்ன வரும், வர்க்கமூலம். அப்ப x -2 சமன் என்ன வரப்போகுது, வர்க்கமூலம் 6. அப்ப இதை எப்படி கூப்பிடுவீங்க சொல்லுங்க, கூப்பிடுங்க அப்ப எல்லாரும் சேர்ந்து. வர்க்கமூலம் 6 2 யாருக்கு சமனாக்கும் போது வர்க்கமூலம் வர்க்கமூலம் 6. இங்க வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். இல்லாட்டி வர்க்கமூலம் 6 இங்க வா அப்படின்னு சொல்லிடும். அப்ப இன்னைக்கு வர்க்கமூலம் 6க்கு கிடைக்கிற விட என்னவா இருக்கும், எக்ஸ்ல இருந்து 2 அப்ப இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா நம்ம என்னத்தை போடுவோம், y 0 ஆகும்போது எக்ஸுக்கு என்னென்ன விடைகள் வந்துச்சு, 0 y 0 ஆகிற பிள்ளை 0 5.4. வழியா பாருங்க பிள்ளை சொல்றது, y வந்து 0 சொல்றது இந்த எக்ஸ் அச்சு தான். அந்த இடத்துல கிராஃப எங்க விட்டுது, இங்க நெய் இங்க நெய், அந்த இடத்துல எக்ஸுக்கு என்ன பெறுமதி பாருங்க, இந்த இடத்துல 0.4 4.4. அதை கொண்டு வந்து பிரதி இடுங்க, உங்களுக்கு விட வரும். ஒன்றுக்கு வந்து 0.4 போட்டோம், 0.4 சக 2 கூட்டணும். கூட்டினா எத்தனை வரும், வர்க்கமூலம் 6க்கு பதிலா ஓகே 0.2 சரியா. அதே மாதிரி அங்கள யார கூட்டணும், 4.4. 4.4 2 கழிக்கணும் அப்படிதானே, 2 கழிச்சா வர்க்கமூலம் கழிக்கணும். கழிச்சா எத்தனை வரும், 2.4 எழுத இடம் இல்ல பிள்ளை, 2.4 வடிங்க எழுதுற. வர்க்கமூலம் 6 சமன் 2.4 அப்படி வரும். சரியா, 4 விஷயம் விளங்கித்தான் என்ன செய்யறது எப்படி செய்யறது, அது ஓகே தானே. அது விளங்கினாலே உங்களுக்கு பாதிப்பான இந்த பேலன்ஸ் ஆகுறது. பிள்ளைகள் புதுசா வந்தார்கள் ரெக்கார்டிங்க வந்து நான் இன்னும் யூனிவர்சிட்டி போகல, நான் ரெக்கார்டிங் எல்லாம் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுங்க. யூனிவர்சிட்டி போனா என்னால அதை ஈஸியா அப்லோட் பண்ணிடலாம். ஏன்டா அங்க வைத்திய இன்னைக்கு ரெண்டுல வந்து 40 GB நம்ம கிடக்காது, எப்ப முடியும்லாம் தெரியாது. பட் நான் இங்க இருக்கும் போது ஒரு வேலை எனக்கு மைண்ட் செட் ஓகே தான் நடக்குது, நினைச்சேன் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிருக்கேன். லொக் செமினார் ரெக்கார்டிங் பாத்தீங்களா, படிக்கணும்னு நினைக்கிறதா, அது கிளியர் ஆகிட்டான ரெக்கார்டிங், பிரச்சனை இல்லை. அந்த லிங்க போய் கொடுக்குறேன் சார். சொல்றேன். இப்ப செஞ்சத வர்க்க பூர்த்தியாக்கல செய்யலாதா சார்?
அப்படி செஞ்சா உனக்கு மார்க்ஸ் போட மாட்டாங்க, பரவாயில்லையா? நீ செய்வாப்பா, நான் ஒன்றும் சொல்லல. செய், மார்க்ஸ் போடாட்டி என்ன சொல்லக்கூடாது, பரவாயில்லையா? நான் சொன்னேன் தானே பிள்ளைகள், அந்த இந்த கேள்வி செய்யும்போது சொல்லி காட்டினேன் தானே, முறைகள் நிறைய இருக்கு பிள்ளைகள். அதுல என்ன செய்யலாம், கிராஃப வரைஞ்சும் அந்த கேள்விக்கான விடையை இருபடி சமன்படுத்தி கிராஃப் வரைஞ்சும் செய்யலாம். அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு கிராஃப்லையும் பாரு யாரு ரஹ்மான், ஓ சார். ஒவ்வொரு கிராஃப்லையும் வரைவில் இருந்து இந்த கேள்விதான் வரும் பாரு. வரைவில் இருந்து கேட்டுதான் இந்த கொஸ்டினை கேட்கிறாங்க. ஓ சார். வரைவில் இல்லாம வேற ஒரு மெத்தடா வச்சு செஞ்சா என்ன செஞ்சிருவாங்க, மார்க்ஸ் அதுல வெட்டி விட்டுருவோம். யோசிக்கவே மாட்டான். சரி, சோ அப்படின்னு நான் முடிச்சுக்கொள்வோம் இந்த கிளாஸ். இதோட தலை வருத்தம். ஓகே, அப்ப முடிச்சுக்கொள்வோம். Bye, sir. Bye, sir. Sir. Himasha, Advance happy birthday. thank you. Sir. சர்ஃபாகும் நாளைக்கு பிறந்த நாள். அப்படிதான் Sir. சர்ஃபா. Happy birthday. ஓகே ஓகே. Sir. சொல்லுங்க சஹா. சார், அந்த முதல்ல 19வதுல முதலாவது கேள்விக்கு தீர்த்தி பிரதியிட்டா பிழையா? இல்ல பிழை இல்ல. பட் வந்து அது கொஞ்சம் லாங், ஈஸியா செஞ்சா லேஸ். சும்மா போட்டா ஈஸியா. தேங்க் யூ சல்மா. பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். ஓகே, பாய். சார் ஜஸாக்கல்லாஹ். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். Bye sir. பாய் ரஷா, பாய். நூரா பாய். சஸ்னா பாய்.